என்னோட பேர் ஸ்டெஃபி, எங்கள் மம்மியோட பேர் லூயிஸ் மேரி. நாங்கள் அண்ணா நகர்லேருந்து வரோம். எங்கள் மம்மிக்கு வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட். அதனால் அவங்களுக்கு சின்னதாக ஒரு நெருப்பு பட்டுச்சு, சின்ன விரலில் நெருப்பு பட்டுச்சு. அவங்க அதை சரியாக கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்களால எதுவுமே சாப்பிட முடியல, எந்த மெடிசன் எடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது, அவங்க உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கல. சரி, நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனால் அவங்க ராங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ராங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னொரு 3 ஹவர்ஸில் அவங்க இறந்துருவாங்க, நீங்கள் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுங்க, இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என் தங்கச்சி அப்போ வந்து அவங்க கான்ஷியஸே இல்லை சுத்தமாக. அவங்களுக்கு சுகர் வந்து 600 மேலே போயிடுச்சு. அப்படி இருந்தால் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அப்படி இல்லைனா கோமா ஸ்டேஜ் போயிடுவாங்க. சுத்தமாக கான்ஷியஸே இல்லை. நான் வந்து அப்போ ஒர்க் போயிருந்தேன், என் தங்கச்சி கூட இருந்தா. அப்போ ஜீசஸ் கால்ஸ்க்கு என் தங்கச்சி ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணா, இந்த மாதிரி எங்கள் மம்மி ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி அவங்க ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஐசியூவில் ரொம்ப அன்கான்ஷியஸாக இருந்தாங்க. அவள் ப்ரேயர் பண்ணி முடித்த பிறகு ஏசப்பா வந்து அவங்களுக்கு திருப்பி கான்ஷியஸை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முடித்து நாங்கள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அங்கே சொல்லிட்டாங்க, முட்டிக்கு வரைக்கும் ஆம்பிடேட் பண்ணிடணும், அதை வெட்டி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லாக பரவிடுச்சு, பிளட்லலாம் பரவிடுச்சு இன்ஃபெக்ஷன். அதனால் முட்டி வரைக்கும் வெட்டி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் எங்கள் டேடியும் நானும் டாக்டர்கிட்ட பேசணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். எங்கள் மம்மி ஐசியூவில் 21 நாள் இருந்தாங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில். அவங்களோட வெயிட் வந்து 97 kg இருக்கும், 36 kg ஆகிட்டாங்க ஒரு 2 வீக்ஸில், ரொம்ப இன்ஃபெக்ஷன் பிளட்டில் கலந்ததுனால. எங்கள் டேடிக்கும் எனக்கும் நைட்டு தூக்கமே இல்லை. ரிசப்ஷனில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் எங்கள் மம்மியை. நானும் எங்கள் டேடியும் ரிசப்ஷனில் படுத்துருக்கோம். எங்கள் மம்மி ஐசியூவில் இறந்து போகிற கண்டிஷனில் இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை எனக்கு. நான் வந்து ஜீசஸ் கால்ஸ்க்கு ப்ரேயர் பண்ணேன், இந்த மாதிரி எங்கள் மம்மி அட்மிட் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது, ஆனால் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆம்பிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இது 2 விஷயம்தான் ரொம்ப சீரியஸாக என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது, தூக்கமே இல்லை சுத்தமாக. ஜீசஸ் கால்ஸ்க்கு நைட்டு ப்ரேயர் பண்ண ஃபோன் பண்ணி அந்த ஆண்டி வந்து ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ப்ரே பண்ணாங்க. நான் ஃபோன் பண்ணது நைட் ஒரு 2 o'clock இருக்கும். ஃபுல்லாக நல்லா ப்ரே பண்ணாங்க ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட அந்த ஆண்டி. அப்போது எதுவுமே ஆகாதுமா, ஏசப்பா கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பாரு, உங்கள் மம்மிக்காக ஏசப்பா சிலுவையில் எல்லாமே செய்து முடித்துட்டாரு, அதனால் அவங்கள எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போனோம். அவங்க சொன்னாங்க அதுக்கு முதல் நாள் வரைக்கும் ஆம்பிடேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னவங்க. அடுத்த நாள் எங்கள் டேடி வந்து அன்றைக்கி டிஜிஎஸ் தினகரன் ரோட்டில் இருக்க அந்த ப்ரேயர் டவர் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கள் டேடியும் அன்றைக்கி வந்து ப்ரேயர் பண்ணாங்க. எங்கள் மம்மி சொன்னாங்க, நீங்கள் அங்கே போய் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மம்மி. அதனால் எங்கள் டேடி வந்திருந்தாங்க. வந்துட்டு ப்ரேயர் எல்லாம் வாங்கிட்டு அங்கிள் பால் தினகரன் அங்கிளும் இவாஞ்சலின் ஆண்டி 2 பேருமே வெளியில் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது இவங்க அழுதுட்டு தூரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அங்கிள் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, டேடி தலையில் கை வச்சு எங்கள் டேடி நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கிள் சொன்னாங்க, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, ஏசப்பா கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னாங்க. டாக்டர் சொன்னாங்க, அடுத்த நாள் கூப்பிட்டு முதல் நாள் வரைக்கும் முட்டி வரைக்கும் ஆம்பிடேட் பண்ணோன்னு சொன்னவங்க, ஒரு வேக்யூம் ட்ரெஸ்ஸிங்னு ஒரு தெரப்பி இருக்குது, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், 10% தான் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியும், 90% கொடுக்க முடியாது. நாங்கள் வேக்யூம் ட்ரெஸ்ஸிங் போட்டாங்க. எது செய்ய முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்களோ ஏசப்பா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாரு. அது முடித்த பிறகு அவங்களுக்கு கிராஃப்டிங் பண்ணணும்னு சொன்னாங்க. கிராஃப்டிங் பண்ண உடனே தொடையிலேருந்து தோலெல்லாம் எடுத்து இந்த காலில் வந்து போட்டு கிராஃப்டிங் பண்ணாங்க. அது கூட சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, தோல் செட் ஆகலைனாலும் நீங்கள் ஆம்பிடேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அவங்க 10% தான் வந்து கேரண்டி கொடுத்தாங்க. ஏசப்பா அதையும் வந்து நல்லபடியாக செய்து முடித்தாரு. எங்கள் மம்மிக்கு இப்போ ஆம்பிடேட் பண்ணல கால், அவங்க இப்போ நல்லா சுகமாக இருக்காங்க, 1.5 இயர்ஸ் நல்லா இருக்காங்க, நல்லா நடக்கிறாங்க எங்கள் மம்மி. ஒரு நிமிஷத்துக்கு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த காலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த அன்பு சகோதரிக்கு சுகத்தை கொடுத்து பாருங்க, நடக்க வச்சிருக்கார். கரளி தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே பாருங்கள் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கரளி தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?